மும்பையில் நடிகை ஸ்ரீதேவியின் உடல் இன்று தகனம் செய்யப்படுகிறது. தற்போது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடல் காலை 9:30 மணிக்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக லோகண்ட்வாராவில் உள்ள மைதானத்தில் வைக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்க இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ராகேஷிடம் கேட்டு பெறலாம். ராகேஷ், இதுவரைக்கும் எந்தெந்த திரைப்பிரபலங்கள் ஸ்ரீதேவியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க? இது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக நித்யா, இப்போ நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியானது ஸ்ரீதேவியின் இல்லம். கிரீன் ஏக்கர்ஸ் எனும் இந்த குடியிருப்பு இல்லத்தில் தான் ஸ்ரீதேவி தனது இறுதி நாட்களை கழித்தார். தற்போதும் ஸ்ரீதேவியின் உடலானது இந்த இல்லத்தில் தான் இருக்கிறது. நேற்று இரவு சரியாக இந்திய நேரப்படி 10:44 மணிக்கு மும்பையிலிருந்து இந்தியா வந்த ஸ்ரீதேவியின் உடலானது இந்த இல்லத்திற்குள் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த இல்லத்தில் தான் தற்போதைய வரை இந்த நொடி வரை ஸ்ரீதேவியின் உடலானது இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் ஸ்ரீதேவியின் உடலானதை வெளியெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதே பகுதியில் அருகில் அமைந்திருக்கும் செலிப்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் கிளப் எனும் மைதானத்தில் ஸ்ரீதேவியின் உடலானது 9:30 முதல் 12:30 வரை சரியாக 3 மணி நேரம் ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்களின் பார்வைக்கு வைக்கப்பட இருக்கிறது. அது முடிந்ததும், அந்த நிகழ்வு முடிந்ததும் 2 மணி அளவில் ஸ்ரீதேவியின் உடலானது இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட இருக்கிறது. மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் ஸ்ரீதேவியின் உடலானது இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 3:30 முதல் 5 மணி அளவில் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஸ்ரீ விலே பார்லே எனும் மயானத்தில் ஸ்ரீதேவியின் உடலானது எரிக்கப்பட இருக்கிறது. இறுதிச் சடங்கும் அங்குதான் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீதேவியின் உடலானது நாம் ஏற்கனவே சொன்னது போல் மின் கருவிகள் மூலம் அல்லாமல் கபூர் குடும்பத்தாரின் பாரம்பரிய முறைப்படி எரிக்கப்பட இருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கிரீன் ஏக்கர்ஸ் இல்லம், இந்த சாலையானது தற்போது முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த சாலையின் வரக்கூடிய 2 வழிகளையும் போலீசார் பேரிகேட் மூலம் முடக்கி இருக்கிறார்கள். அதனால் இந்த சாலையில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமே உள்ள வர அனுமதிக்கிறார்கள். அதுவும் பலத்த சோதனைக்கு பிறகு மட்டுமே அவர்கள் உள்ளே வர அனுமதிக்கப்படுகிறார்கள். அதனால் இப்போது சாலை இங்கு வெறிச்சோடி இருக்கும் காட்சிகளை நம்மால் காணப்படுகிறது. இங்கு கூடியிருக்கும் மக்களானவர்கள், இந்த சாலையில் வசிக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதி உண்டு. அவர்களும் இந்த வளாகத்திற்குள் நுழையாதபடி போலீசார் பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். அதேபோல் ஸ்ரீதேவியின் உடலானது இன்னும் சில மணி நேரங்களில் இங்கிருந்து எடுத்து செலிப்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு செல்ல இருக்கிறது. அங்கும் போலீசாரின் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அவர்கள் காலையிலிருந்தே அங்கு தீவிர கண்காணிப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மயானமானது இன்று மாலை ஸ்ரீதேவியின் உடல் எரிக்கப்பட போகிற அந்த மயானமானதும் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறது. நிலைமை இங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நித்யா, மும்பையில் நடிகை ஸ்ரீதேவியின் உடல் இன்று மாலை 3:30 மணி அளவில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருக்கிறார்கள். இதை பற்றின கால விவரங்களோடு எமது செய்தியாளர் ராகேஷ் வழங்கிய தகவலை தற்போது கேட்டோம். ராகேஷ், உங்கள் தகவலுக்கு நன்றி.